என்ன முன்னிலும் எண்ணிலும் நிறைந்தவர் அந்த ஆதி நாராயணன் மட்டுமே. சரியாக என் எதிரில் நின்று கொண்டாடி அறிவோம் என்று கூத்தாமல் சொன்ன நாக்கை அந்த சொன்ன நாக்கை குண்டுமை வாதினாலே உருவாக்கி இறைவாக்கி கழுகு காக்கைக்கு விருந்துடுவேன். மரியாதையா சொல்றேன், என்னுடைய நாமதேயத்தை சொல்லு.
பத்மாசூரன் ஆனவன் அரிய பெரிய தவத்தை செய்து வரத்தை பெற்றானாம். என்ன வரம் தெரியுமா? ஆண்டவனாக விளங்கக்கூடிய சிவபெருமானை கோரி பத்மாசூரன் ஆனவன் தவத்தை புரிந்து வரம் பெற்றானாம். என்ன வரம் தெரியுமா? என்னுடைய கரத்தை யார் சிரத்தில் வைத்தாலும், என்னுடைய கரத்தை யார் தலையில் வைத்தாலும் அன்னவர் எரிந்து சாம்பலாக வேண்டும் என்ற வரத்தை பெற்றார். அப்படி வரத்தை பெற்றவன் அந்த வரத்தை பரிசோதனை செய்வதற்காக அந்த சிவபெருமான் தலை மீது கரத்தை வைக்க ஓடினானாம். அப்படி ஓடுகின்ற நேரத்தில் வரம் கொடுத்த சிவபெருமான், என்னடா இது, இந்த வரத்தை கொடுத்த நம்மையே இந்த பத்மாசூரன் துரத்தி வருகின்றானே என்று ஓடி ஓடி திருவேலங்காடு என்று சொல்லக்கூடிய ஒரு அடர்ந்த வேலங்காட்டில் ஒரு வேலங்காயினுள் ஒளிந்து கொண்டாராம். அப்படி ஒளிந்து கொண்ட சிவபெருமான் ஆனவர் என்னுடைய நாராயணனை துதி செய்தாராம். என்னுடைய அரியானவர் ஒரு பெண் அவதாரம் எடுத்தாராம். பெண் அவதாரம் எடுத்து அந்த பத்மாசூரன் முன்பு தோன்றினானாம். அந்த பத்மாசூரன் வரத்தை மறந்தான். இந்த பெண்ணை கண்டான். பெண்ணை கண்டவுடன் பெண் மோகம் ஏற்பட்டு விட்டது. அந்த வரத்தை மறந்து இந்த பெண்ணை சேர வேண்டும் என்று ஓடி வருகின்றான். அப்படி வருகின்ற நேரத்தில் பெண் உருவத்தில் இருந்து என்னுடைய மாயவனாக விளங்கக்கூடிய ஆதி நாராயணன் ஆனவன் என்ன தெரிவித்தாராம் தெரியுமா? பத்மாசூரா, உன்னை சேருவேன். இருந்தாலும் நீ பல ஆண்டு காலமாக தவம் இருந்தாய். உடல் எல்லாம் சேரும் சகதியமாக இருக்கின்றாய். இப்படி அழுக்காக இருக்கின்றாயே, நீ குளித்து விட்டு வந்தாய். ஆனால் உன்னை நான் சேருவேன் என்று தெரிவித்தாராம். அப்படி ஆனால் குளித்து விட்டு வருகிறேன் என்று சொல்லி எங்கு தேடினாலும் ஜலம் கிடைக்கவில்லை. குளிப்பதற்கு ஜலம் கிடைக்கவில்லை. பிறகு அந்த பெண் உருவத்தில் இருந்த என்னுடைய நாராயண மூர்த்தியை சந்தித்து, குளிக்க ஜலம் கிடைக்கவில்லை, நான் என்ன செய்வேன் என்று கேட்டாராம். என்னுடைய நாராயண மூர்த்தி தன்னுடைய மாய்கையால் ஜலம் இல்லாமல் செய்ததோடு மட்டுமல்லாமல் ஒரு மாட்டு குளம்படி பள்ளம், அந்த பள்ளத்தில் சிறிது ஜலத்தை ஏற்படுத்தினாராம். அப்படி ஏற்படுத்திய பிறகு அந்த பத்மாசூரனுக்கு தெரிவித்தாராம் என்னவென்று, பத்மாசூரா, எங்காவது மாட்டு குளம்படி பள்ளத்தில் சிறிது ஜலம் இருந்தால் கூட எடுத்து உன்னுடைய தலைக்கு வைத்துக் கொண்டு வந்து விட்டாய். ஆனால் சுத்தபத்தம் ஆகி விடுவாய். பிறகு சேரலாம் என்று சொல்ல வரத்தை மறந்த பத்மாசூரன் மாட்டு குளம்படி பள்ளத்தில் இருந்த ஜலத்தை எடுத்து அண்ணவன் தலையில் அன்னவனையை வைத்துக் கொண்டான். எரிந்து சாம்பலாகிவிட்டார். அப்படி சாம்பலாக்கிய என்னுடைய ஆதி நாராயணன் ஆனவன் அப்படி பத்மாசூரனுக்கு அந்த நிலைமை ஏற்பட்டது என்றார். என்னுடைய தந்தைக்கு என்ன நிலைமை ஏற்படும்? தந்தையே, பைட்டு முடிச்சு விட்டுக்குதா? இதுக்கு என்னடா இதுக்கு? பல நீதிமார்களை எடுத்து சொல்றேன். என்கிட்ட எவ்வளவு வாங்க மாட்டான், வாஜா கிட்ட எப்படி பேசிருப்பான்? என்ன மாதிரி கூப்பிடுறான்? பைத்தியமா என்னடா அப்படி சொல்லிட்டு பையா? சரி சோழனை பண்ணிட்டு போகுது. என்ன யாரு நின்றான்?
ஒரு முறை ஏய் நான் கோயிலுக்கு கேட்டன் போறாங்க வாடிங்க வாடிங்க என்னன்னு பாரு வா உட்கார் என்ன பிரகலாதா தந்தையே உட்கார பைத்து வேணாட்டா இல்லையா இன்னும் வச்சு பைத்து மட்டும் வச்சு பாப்பா என்ன பிரகலாதா தந்தையே மேலே இருக்கக்கூடியது என்ன தெரியுதா பாரு ஆகாயம் ஆகாயத்தில் என்ன தெரியுதா பலவிதமான நட்சத்திரங்கள் ஆ. சந்திரன் போன்ற விண்மீன்கள் எல்லாம் இருக்கின்றது இல்லையா புறம்போக்கு பையா அவன் குழந்தைக்கு உன் குழந்தைக்கு பயிற்சி முடிச்சு கொடுக்குதுன்ற இடம் தெளிவா எவ்வளவு விளக்கமா சொல்றான் பாரு நான் போறம்போக்கா போறம்போக்கா அது இல்லை ராஜா, தந்தையே இது என்ன தெரிஞ்சடா ராஜா சுடர்விடும் தீபங்கள் இந்த தெய்வீக சபையில் அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் குரு பெரியவர்கள் தெளிவா இருக்கிறான் பாரு ராஜா இவன் யார் தெரிஞ்ச நம்முடைய வாயிற்காவலன் நான் யார் தெரிஞ்சா என்னுடைய தந்தையார் டேய் ஓ எவ்வளவு தெளிவா இருக்கிறான் கொஞ்சம் ஆனா டேய் நாடோடி இல்ல உனக்கு கதல் பதம் மாத்தி மாத்தி கூப்பிடாது தெரியாது சொல்லிட்டேன் எவ்வளவு தெளிவா இருக்கிறான் அப்படி இப்ப பைத்திய நானே பார்த்தேன் பைத்திய என்ன கண்ணே பிரகலாதா தந்தையே ஈராடு 14 உலகமும் ஏய், மாயவன் என்று சொல்லக்கூடிய ஒருவனை தவிர ஒருவரை தவிர 33 கோடி தேவர்கள் ஏய் 48 ரிஷிகள் ரிஷிகள் கிண்ணர் கிண்ணறர் கிம்பனர் கிம்புருடர் சித்த விச்சார அர்த்தத்துக்கு பாரர்கள் ஏய் சப்த முனிவர்கள் ஏய் அகில சராசரத்தில் உள்ள அனைவர்களும் அனைவரும் இரணியேஸ்வரனியே நமோ நமக ஏய் என்று என்னுடைய நாமதேயத்தை துதித்து ஏய் என்னை தெய்வமாக போற்றி வணங்குகிறார் ஏய் அதனால் ஆகையால் ஒரே முறை ஏய் என்னுடைய நாமதேயத்தை இரணியேஸ்வரனியே நமோ நமக என்று ஒரு வார்த்தை சொல்லு. நாராயணா உன்னை தவமா தவம் இருந்து பத்தது இருக்கிறானா தந்தையே பரிசுத்த சொர்க்க மத்திய பாதாள லோகமும் குருதி முதலில் வைந்தானே கருதும் பதமதில் கண்டானே எங்கு பார்த்தாலும் என்னுடைய நாமதயத்தை உச்சரித்து தெய்வம் என்று போற்றி வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். டேய் அங்க பார்த்தறியா பார்த்தறியா
வானுலக மன்னனை அடித்து விடுத்து வைத்திய சிறைச்சாலை காவல். மற்ற பேர்கள் எல்லாம் எனக்கு ஏவல். வானுலகம் 14 உலகங்களும் பகவான் ஜெகதீசன் என்று என்னை போற்ற. கரவொலி எழுந்து கொண்டிருக்கிறது பார்த்தனியா? நீ நினைக்கக்கூடிய அந்த நாடோடி பிரகலாதா அண்ணா தாரா தாரா தராதரம் எண்டிசைகளிலும் அவனுக்கு ஒன்றை இடம் கிடையாது. ஒன்றை இடம் கிடையாது. எப்படி எனது பாட்டனாக விளங்கக்கூடிய பிரம்மா இடத்திலே அரிய பெரிய வரங்களை பெற்று நான் வருகின்ற போது என்னுடைய கஜபதி வாகனமாகப்பட்டது கட்டித்தது. அது சமயத்தில் பார்த்தவுடன் கருட வாகனத்தில் இருந்து பெண்ணங்கால் பிரதம்படியாக ஓடி ஒளிந்தான் நாடோடி. பெண்ணங்கால் அப்படிப்பட்ட அந்த நாடோடி ஓடி ஒளிந்தான் அந்த நாடோடி. அது சமயத்தில் என்னுடைய இடது காலை அந்த கடலிலே சுயத்தின ஒரு எண்ணம் பிறந்து விட்டது. என்னுடைய இருவிழி கண்களுக்கு புலப்படாமல் மாண்டு வடிந்து விட்டார். அவன் இருந்தானா சத்தானே தெரியாது போயிடும். அதனாலே அந்த சுயத்தி விட்ட என்னுடைய எச்சிலை காரி துப்பின. அந்த கடல் எப்படி இருக்குது? என்ன தெரியுமா? நான் காரி துப்புன்னா கேட்கிறவையா? அது தெரியாத பார்க்கடல் வாசா ஜானகினே எங்கடா பார்க்கடல் வாசா? அப்படி அந்த கடலிலே போய் ஒளிந்து கொண்ட நாடோடியவன் எவருக்கு ஏக நான் ஒருத்தன்டா தந்தையா எண்ணம் கண்ணனா நீங்கள் பகரும் வார்த்தை பிடித்தவரை போல் இருக்கின்றது.
தவம் செய்யக்கூடிய தீரன், நெடிய போரில் வீரன், நிவைக்குள் தேவரை நடுங்க செய்யும் கோரன், தவத்தில் தீரன், நான் தேவ தீரன், நான் தானா தேவன். தந்தையே இந்த பாரின்னு சொல்லக்கூடிய உலகத்திலே வளர்ந்து நிலையாக நிற்கக்கூடியவர் எம்பெருமானார் சொல்லக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனே. உள்ளங்கள் காலஞ்சென்று அவர் ஞாபகத்தோடு அவருடைய சகோதரர் நமது சோழிய நகரிலே லோகநாதன் ஐயா நல்ல நேரத்து நாடக மக்கள் மீது கருணை குந்து 50 ரூபாயும், அடியன் மேல் அன்பு 25 ரூபாயும் ஆக 75 ரூபாய் கொண்டாடிருக்கிறார். அன்னாருக்கு எல்லாம் வல்ல அண்ணனுடைய கணவரான் ஆண்டவரை வேண்டிக் கொண்டு பரந்து பெருமாள் ஒரு செய்யும். பிரகலாதா, நிலையாயிருக்கக்கூடியவன் நான் ஒருவனே. தந்தையே நிலையாய் நிலையலில் இருக்கும் தந்தையே பார்வதி என்று சொல்லக்கூடிய இந்த கடலிலும் இந்த புவி என்று சொல்லக்கூடிய உலகத்திலும் கலையில் நிலையாக இருக்கக்கூடியவர் எம்பெருமானார் வரக்கூடிய வரம் பற்றி நான் வருகின்ற போது எனக்காக பயந்து முட்டம் அவனை பற்றி பேசாத. வரம் பற்றி எதிரில் வரப்பெற்று நான் வருகின்ற போது பாரதி என்று சொல்லக்கூடிய கடலிலே போய் ஒளிந்து கொண்டான் அந்த நாடோடி. இப்போது என்ன ஈடும் என்ன? அவன் எனக்கு இணையானவனா? தந்தையா பண்ணோ கலவையில் துதிக்கும்
சுடமாய் ஒளிரக்கூடிய ஜோதி பிரகாசனாய் விளங்கக்கூடியவர் என் ஆதி நாராயணன் மட்டுமே. அப்படியா? ஆமாமா. ஒரு முறை நம்முடைய அவையிலே இந்த துத்த குணம் படைத்தவனை தேர்ந்தெடு. கொஞ்சம் பாராமங்க. ஐயோ பாவனை நினைக்கிறவங்களோட துத்த குணம் படைத்தவர்களை தேர்ந்தெடுத்து என்னுடைய நாமதயத்தை சொல்லுகின்ற வரையில் இவனை லேசாக விடலாகாது. பலவிதமான ஆயுதங்கள் ஈட்டி கூட தேவையில்லடா. அவனுடைய நகருக்கு கரெக்ட் இல்ல. சல்லடை போல் கண்களாக ரத்தம் பிரித்து வெளிவரணும். அது 3 நாளாச்சு போய் உள்ள 2 கால்களை கைகளை கட்டி மலை மீதிலிருந்து உச்சிக்கு தள்ளணும். கடலில விட்டம் கொண்ட மலை பாம்பை விட்டு கொள்ள மதம் கொண்ட யானை மதம் கொண்ட யானை மதம் கொண்ட யானை விட்டம் கொண்ட பாம்பு கடல்ல தூக்கி போடணும். அக்னி மீட்டி என்னுடைய நாமதயத்தை சொல்ல வரையில் சல்லடை கண்டபால் அவர் கீரி மொத்தமா மல்லிட்டு ஊற்றி கீரி தள்ளி தேர்ந்தெடுக்கிறேன். சின்ன குழந்தை நேத்து பார்த்து குழந்தை வெட்டி தூந்துலா போடுறாங்க. அப்படியே கேட்டுக்கிறியா? யாரை பார்த்தீங்களா? விளக்கத்தை எப்படி கவனிப்பேன்? நாடோ சோனிகாபுரி. சோனிகாபுரி அது சோனிகரில தெரியுமா? அது என்ன ஊர் பேர் தெரியுமா உனக்கு? நான் சொன்னா நீ கத்துக்கோ. வேணா போ. சோயல் எங்க போறோம்? அது ஊர் பேர். ஏண்டா இருந்த போதிலும் அந்த சோனிகாபுரி நாட்டி நீதியோடு நேர்மையோடு அரசாட்சி செய்து வரக்கூடியவர் யாரு? அந்த சோனிகாபுரி. அந்த சோனியாபுரி செய்தக்கூடிய அந்த சோனியாபுரி இரண்ய கசுபு. கசப்பு அவரிடத்திலே நீதிகளை நேர்மையோடு அரசாட்சி செய்து வந்து கொண்டு இருக்கோம். ஒண்ணு பண்ணாத கைய பேச்சுக்கின்னு வெள்ளத்துல ஒரு கட்டு கட்டி அப்படின்னா கைய முண்டியக்காரன் இது எப்படி காட்டிக்கிறியா? அது எதற்காக மேல அடிப்பேன் நகம் அப்படியே புலி மாதிரி வச்சு வரோம். புலி புலி எப்படி நகம்
அப்படி இல்லைங்க அத்தனை போல வாசம் வல்லர்கள் சரி வீர தீர படைத்தவர்கள் இவ்வளவு கோபத்தோடு இருக்கிறது லோடு வந்துக்குதா பாரு கோயிலோடு கோயிலோடு வந்துக்குதா பாருடா அந்த கோயில் இருக்குது கோயில் ஆமா அந்த கோயில் அந்த கோயில் அந்த கோயில் இருக்குது கோயில் உள்ள என்ன இருக்குது கோயில் உள்ள கறி இருக்குது அந்த கறிக்குள்ள என்ன இருக்குது குடல் இருக்குது குடலுக்குள்ள என்ன இருக்குது குடலுக்குள்ள பீ இருக்குது அதான் சாப்பிடுவானே நீயா குஷ்டி அப்பதா குடலுக்குள்ள பீ சாப்பிடுறியா அடா பாவி சமையல் கட்டிலே இருக்கோம் எங்களுக்கு வீர படைத்து விட்டது அதிபதி குண்டா கோயம்புக்கு தளபதி இரண்டு இல்லைன்னா சொல்லி சொல்லியே இப்படி பண்ணி விட்டேன் நானா ஆமாண்டா நீ கறி போடு கட்டி நான் 6 மாசம் முடிய பாய் பண்ணேன் போராட்டி அண்டா சொத்துக்கு அதிபதி அதிபதி குண்டா கோயம்புக்கு தளபதி இரண்டு இல்லைன்னா என்ன பண்ணிக்கிறான் அம்பாட் பேசுகிறான் பாரு ஏய் சும்மா அங்க பேசினா என்ன பண்ண அவனை அவன் குஞ்சு கட்டி விட்டா ரத்தனி நிஷா அது மாதிரி கடிக்கு பாரு அவனை அவன் அப்படியே பேசி கேட்டான் அவனை கடிக்கிறான் கெட்டுப்பா அண்டா சொத்துக்கு அதிபதி தளபதி யாரு என்னையா அண்டா சொத்துக்கு அதிபதி குண்டா கோயம்புக்கு தளபதி இரண்டு இல்லைன்னா என்ன பண்ணுவேன் அண்டா சொத்துக்கு அதிபதி குண்டா கோயம்புக்கு தளபதி இரண்டு இல்லைன்னா செட்டி உடைப்ப வாணி உடைப்ப மிஞ்சி போலாம் மண்டைய உடைப்பேன் ஆமாண்டா என் மண்டி வச்சு சும்மா போக முடியாது பக்கத்துல டேஷன் போலீஸ் ஏற்றி கொடுத்துருவேன் போலீஸ்காரி கையில் உடைப்பியா கேட்டு கொடுத்துருவேன் நான் என்ன பயிரிடுவேன் தெரியுமா என்ன பயிரிடுவியா பயிரிடுவேன் இல்ல உன்னை என்ன செய்வேன் தெரியுமா என்ன பண்ணுவேன் உங்களை என்ன பண்ணுவேன் ஊட்டி ஒழிச்சிட்டு ஊரை விட்டே ஓடுவேன் ஊர்ல இருந்து அங்கே ஒன்று சும்மா விட்றாங்களா தூக்கி ஒன்று பாவம் நேற்று போட்டா பண்ணி தீர்மா தீ சேர்த்துறாங்க உன நெருப்புல நெருப்புல போடுறாங்களா நான் எப்படியா பட்டவன் என்ன பண்ணுவேன் கல்ல குடிச்சிட்டு கஞ்சா வடிச்சிட்டு நடு ரோட்டிலே படுத்துக்குவேன் ஆமா இருந்தாலும் ஏண்டா அந்த சமையல் கட்டி இருந்து அந்த கோயில் துணு உடம்பு முறுக்கேறிக்குதுடா சரி இருந்தாலும் கோட்டாக்குமா அழைத்த காரணம் ஒண்ணு வேற இருக்காங்களா என் தம்பி இருக்கான் ஆறாம் மோக்கன் டேய் என் பேர் ஊழ மோக்கன் என் தம்பி ஆறாம் மோக்கன்
ரவுடியா தெரியுமா? கொலகாரனாரு. ரோகரா. தேங்க்ஸ் நான் குஷ்டு வந்து அஞ்சு மில்க் பிஸ்கெட் போயிட்டு வந்தேன் பராசக்தி கத்தி கொலை பண்ணிக்கிறேன். ஆமா கத்தி கொலை பண்ணிக்கிறியா? கத்திடா கொலை கத்தி கொலை பண்ணிக்கிறியா? மூணு கொலை பண்ணிக்கிறா. ரெண்டே கொலைகார போய் கத்தி கொலை பண்ணிக்கிறீங்க. ஆமா ரவுடிடா. ஆமா கொலை பண்ணிக்கிறேன். என்ன தெரியுமா? என்ன அப்படியே வெட்டி எடுத்துட்டு வந்து இருப்பேன். யாரு என்ன அடங்க ரவுடி நீயா? ஆமாடா கொலை பண்ணிக்கிறேன் தெரியுமா உங்களுக்கு? அந்த பூரி திட்டு கூட மூணு கொலை பண்ணிக்கிறேன். முதல் கொலை என்ன கொலை தெரியுமா? யாரு? பணம் கொலை. ஒரு கொலை. ஆமா பணம் கொலை ஒரு கொலை. என்ன ஈசு கொலைடா? ஏழு கொலை ரெண்டு கொலை. ஆமா மூணாவது கொலை. மூணாவது ஒரு பெரிய கொலை பண்ண. யாரு? ஆடு கொலை. கேனே ஏய் நீ நல்ல அறிவாளி. யாரா அடிப்போ? ஏய் ஏய் நான் கேனே நீ அறிவாளியா? ஏய் நாயா நாயா தெரியுமா? தமிழுக்கு அந்த சோறு வாங்கி கொடுக்குற நாய் சரி ரோகரா. ஏய் போடா போடா வீர முறிஞ்சவர்கள். ஆமா வீர மல்லர்கள். உங்களுக்கு ஆமா என்ன வேலை வந்துதா? ஒரு வேலை வந்திருக்கு. என்ன வேலை? இதான் உங்களுடைய உடம்புக்கா? வா வா நம்ம நாட்டுல சோனியபுரி ஆண்டவர் கூட இறைநேசர் இருக்கிறாரு. ஆமா. அவருடைய மகன் மகன் பிரகலாதன். பிரகலாதன். தந்தை பேரை சொல்லாமல் வேற யாரோ பேர் சொல்றான். அவனை தந்தை பேரை சொல்ற வேலையும் தந்தை பேர் சொன்னா விட்டுருங்க. சரி. இல்லன்னா அவனு குண்டு கட்டே கட்டி ஆ. அங்கிருந்து கீழே தள்ளுங்க. கையால நேரத்துல கீறுங்க. கீறு. பாம்பு விட்டு கடிக்க சொல்லுங்க. சரி. யானை விட்டு மெரிக்க சொல்லுங்க. அப்படியே பண்ணாத கொடுமையில பண்ணி அவன் சொன்னா விட்டுருங்க. சரி. இல்லன்னா அவனை சாவச்சு போடுங்க. ஆகட்டும்டா. ஆ. விடமாட்டோம். என்னடா? சரிடா போடா.
மன்னர்களே, அதே பிரமாதா மரியாதையாக சொல்கிறோம். உன்னுடைய தந்தை பெயரை உச்சரிக்க முடியுமா முடியாதா? இரண்யாய நமோனய என்று ஒரே ஒரு முறை உச்சரித்தால் ஆனால் ஆட்சி, இல்லை என்றால் உன்னை படாத துன்பப்படுத்துவோம். ஆகையால் உன்னுடைய தந்தையின் பெயரை ஒரே முறை உச்சரி. இரண்யாய நமோ என்று ஒரே முறை உச்சரிக்க முடியுமா முடியாதா? வருமா இம்மாடி எந்தானை பருத்துறீங்கள் மனு ஒன்று தருகுவீரே. இந்த மொழி தெரிவித்து விட்டு வருகிறேன். அதுவரை சற்று மனம் பொறுத்திருங்கள். அதன் பிறகு நீங்கள் தெரிவித்தபடி என்ன சித்திரவதை செய்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ளுவேன். தந்தை கட்டளை பிரகாரம் அடி அடி என்று
ஆமா. கையோடு காலும் கட்டிய கையோடு காலும் கட்டிய உயர்ந்ததோர் மலையில் ஏற்றிய உயிருடன் உருட்டும் போது உயமாதவன் என்ன மறந்தாமல் இருக்கும் போதே இந்த பழி பாவத்துக்கு யார் அஞ்சு வேறோ ஐயா மல்லர்களே, பிரகலாதா. என்னுடைய கையும் காலும் கட்டி கட்டி உயர்ந்ததோர் மலையின் மீது ஏற்றி என்னை உருட்டும் போது ஏய். அந்த மாயவனாக விளங்கக்கூடிய அந்த ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி என்னை பாதுகாத்தருளுவார். ஆகையால் சற்று நேரம் பொறுத்திருங்கள். என்னுடைய தாயாரிடத்தில் இந்த மொழியை உரைத்து விட்டு வருகின்றேன். அப்ப ஏனால் ஏய், இப்படி வா. பிரகலாதா, ஐயா மலர்களே, நீ சென்று ஏய், உன்னுடைய தாயை கண்டு ஏய், அது என்ன தெரியுமா? அதுவோ முட்டை சாம்பல். சாம்பல். அந்த முட்டை சாம்பல் மீது உன்னுடைய உமிழ்நீர் என்று சொல்லக்கூடிய எச்சி அதை துப்பினாயானால் அது காயா வண்ணமே உன்னுடைய தாயை வாத்தி விட்டு உடனே வர வேண்டும். உடனடியாக திரும்பி வர வேண்டும். இல்லை என்றால் காயா வண்ணமே வர வேண்டுமா? இவன் தெரிவித்தது போல் காயா வண்ணம் வர வேண்டும். காயா வண்ணம். ரெண்டு பேரும் அப்படிங்கிறீங்க. இவ்வளவுதானே? ஆமா. என்ன தெரியும்?